கோவை மயிலம்பாறையில் மின் இணைப்பு பெற அமைவிட அறிக்கை வழங்க வேண்டி பொதுமக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்க கேட்கலாம். பிரசாத், வணக்கம். மின் இணைப்பு இல்லாததால் அப்பகுதி மக்கள் எந்தெந்த விளைவுகளை ஏற்பட்டு வருகின்றனர், என்னென்ன சிரமங்களை சந்தித்து வருகின்றனர், கூடுதல் விவரங்கள் என்ன? கோவை மாவட்டம் திருமலையாமலையம் பேராட்சிக்குட்பட்ட மயிலம்பாறை பகுதி, இது குறிப்பாக கேரளா மற்றும் தமிழக எல்லையோர பகுதியில் அமைந்திருக்கக்கூடிய ஒரு கிராமப்புற பகுதி. இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 22 குடும்பங்கள் இந்த பகுதியில் வசிக்கிறாங்க. குறிப்பாக வனப்பகுதியை ஒட்டிய பகுதி. இந்த பகுதிக்கு கிட்டத்தட்ட ஒரு பல ஆண்டுகளாகவே மின் இணைப்பு வேண்டி அந்த பகுதி மக்கள் பல கோரிக்கைகளை, பல போராட்டங்கள் அடிப்படையில் கடந்த ஒரு 4-5 மாதங்களுக்கு முன்பாக நியூஸ் 7 தமிழ் சார்பாக அவர் நேரலை செய்திருந்தோம். அதன் அடிப்படையில் இங்கே இருக்கக்கூடிய 26 வீடுகளில் 12 வீடுக்கு மின் இணைப்பு என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது அமைவிட சான்று அழைக்கப்பட்டு அந்த 12 குடும்பங்களுக்கு மட்டும் வைக்கப்பட்டது. ஆனால் மீதமுள்ள இருக்கக்கூடிய 13 குடும்பங்களுக்கு தற்போது வரை அந்த மின் இணைப்பு வழங்காதை கண்டித்து தற்போது பருவ காலங்கள், பருவநிலை மாற்றக்கால சூழல்களிலும் சரி, அதே போல் வனப்பகுதியை ஒட்டிய பகுதிகளில் அடிக்கடி வனவிலங்குகள் வரக்கூடிய பகுதி என்பதனாலும் மிகுந்த இந்த மின் இணைப்பு இல்லாமல் மிகப்பெரிய ஒரு சிரமத்தை சந்திப்பதாக சொல்கிறாங்க. குறிப்பாக இந்த பகுதியில் குழந்தைகள் அதிகமாக இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் படிக்கிற குழந்தைகளுக்கு வீட்டில் இந்த காலகட்டத்திலும் கூட வீட்டில் ஒரு மின் இணைப்பு இல்லாமல் எவ்வளோ சிரமம் அடைகிறதா அவங்க வேதனை தெரிவிக்கிறாங்க. இதன் காரணமாக இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் அன்றாட வேலைக்கு போயிட்டு வரும்போது கூட சீக்கிரம் வரக்கூடிய ஒரு நிலை என்பதும் இருக்கிறது. இந்த நிலையில் தற்போது இந்த பகுதி மக்கள் இன்று மீதமுள்ள இருக்கக்கூடிய ஒரு 14 குடும்பங்களுக்கும் மின் இணைப்பு வேண்டி காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தை தங்களது கை குழந்தைகளோடு அறிக்கை விளக்கோடு இங்கே உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க. தற்போது இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் கூட இன்னும் அதிகாரிகள் யாரும் ஒரு பேச்சுவார்த்தை கூட நடத்தவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டும் வைக்கிறாங்க. தற்போது இங்கே இருக்கக்கூடிய மக்கள்கிட்ட கேட்கலாம். சார், வணக்கம்மா. என்ன கோரிக்கை வச்சிருக்கீங்க? குறிப்பாக ஏற்கனவே 12 வீடு கொடுத்துட்டாங்க, மீது 13 வீட்டுக்கு இணைப்பு கொடுக்கல, என்ன காரணம் சொல்றாங்க? சார், அவங்க இப்போ கொடுக்குறேன் அப்படின்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் இப்போ வரைக்குமே அதுக்கான ப்ராசஸ் எதுவுமே பண்ணலை. எப்போ போய் மனு கொடுத்தாலும் நாங்கள் இப்போ கொடுத்துட்றோம், அதுக்கப்புறம் கொடுக்குறோங்கிறதே தான் சொல்கிறாங்களே தவிர இப்போ வரைக்குமே அதுக்கான ப்ராசஸ் ஸ்டெப்பு எதுவுமே எடுக்கவே இல்லை. இப்போ இருக்கிற குழந்தைங்க படிப்பு தான் அவங்களோட ஃப்யூச்சரவே டிசைட் பண்ணோம். இப்போ இருக்கிற பேசிக்லேயே அவங்க கரண்ட் இல்லாதங்காட்டி நல்லா படிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ அவங்களோட ஃப்யூச்சரே ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. அப்புறம் இங்கே நிறைய குழந்தைங்களும் இருக்காங்க. கை குழந்தைங்களோட தான் நாங்களும் இருக்கோம். இந்த சம்மரில் கரண்ட்டே இல்லை. அந்த குழந்தைங்களுக்கு சம்மர்னால நிறைய நோய்கள் கூட ஏற்படுது. இந்த இருட்டில் நிறைய பாம்பும் வருது. இந்த மார்கழி மாதத்தில் நிறைய பாம்பு வருது. அப்போ அவங்களுக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சா நாங்கள் என்ன பண்ண முடியும்? நாங்கள் கேட்குறது ஜஸ்ட் கரண்ட் மட்டும் தாங்க சார் கேட்குற, வேறு எதுவுமே கேட்கல. எங்களுக்கு பட்டா நீங்கள் கொடுக்குறீங்க தான் சொல்கிறீங்க தவிர எந்த ப்ராசஸுமே நீங்கள் பண்ணல. எங்களுக்கு கரண்ட் வேணும்ல, எல்லாத்துக்கும் கரண்ட் வேணும். கரண்ட் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் முக்கியமாக கொடுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்களுக்கு கரண்ட் வேணும். கரண்ட் இல்லாதனால நாங்கள் பாடுபட்டுட்டோம். ஜஸ்ட் ரீசெண்ட்லி 1 வீக் முன்னாடி எங்கள் குழந்தைக்கு பூரான் கிடச்சிருச்சு. என்னங்க சார் நாங்கள் பண்ணுவோம்? கரண்ட் இல்லாத நாங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கோங்க சார். ஸ்கூல்லேருந்து போயிட்டு வந்தாங்க, டீச்சர்ஸுங்க கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்க, என்னம்மா ஹோம்ஒர்க் கூட எழுதிட்டு வரலன்னு. அப்புறம் என்னங்க சார் நாங்கள் பதில் சொல்கிறது? எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லைன்னு சொன்னால் ஒத்துக்குவாங்களா சார்? யாருமே ஒத்துக்கவே மாட்டேங்கிறாங்க சார். இந்த காலத்தில் ஜென்ரேஷன்லேயே நாங்கள் ஒரு அகதி மாதிரி இருக்குங்க சார். அவங்களுக்கு கூட எல்லா ஃபெசிலிட்டிஸும் பண்ணி கொடுக்குறீங்க, எங்களுக்கு எதுவுமே பண்ணி கொடுக்குறதில்ல. எங்களுக்கு கேட்குறது ஜஸ்ட் ஒன்லி ஒன், கரண்ட் ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா ப்ராசஸும் நீங்கள் பண்ணுங்கள். இப்போ இந்த பகுதி வனப்பகுதியை ஒட்டிய பகுதினால எவ்வளோ சிரமம், இந்த கரண்ட்னால எவ்வளோ பெரிய சிரமம் சந்திக்கிறீங்க? சார், ஃபர்ஸ்ட் பாயிண்ட், எங்கள் ஃபேமிலி நாங்கள் பாதிக்கிறோங்க சார். எல்லா விஷயத்துலைங்க சார். பாம்பு சரி, பூச்சிங்க சரி, மழை சீசன் எல்லா டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அப்படி ஊறுங்க சார். எங்களுக்கு கேட்குறது ஜஸ்ட் கரண்ட். அந்த கரண்ட் இருந்தால் கூட நாங்கள் தைரியமாக அதை பார்ப்போமே. ஸோ அந்த இடத்துல இது இருக்காங்கன்னு சொல்லுவாங்க, ஃபெசிலிட்டிஸாக இருப்போம்லே. அந்த கரண்ட் இல்லாதனால என்னங்க சார் நாங்கள் பண்ண முடியும்? இந்த ஜென்ரேஷன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ போயிட்டு இருக்குங்க சார். எல்லாமே முன்னேறிதாங்க சார். நாங்கள் கரண்ட் இல்லாமல் இன்னுமே அங்கேயே தாங்க சார் உட்காந்துருக்கோம். நாங்கள் கேட்குறது கரண்ட் ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் பட்டா கொடுங்க, தண்ணி வசதி கொடுங்க, கல்விப்படை கூட இல்லைங்க சார், பாத்ரூம் வசதி கூட இல்லைங்க சார். நாங்கள் கேட்குறது கரண்ட் ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் பண்ணுங்களேன். நாங்கள் அடுத்த இதுலேருந்து வந்திருக்கோம், நாங்களும் தமிழ்நாட்டில் இருக்கோம் தானேங்க சார். நாங்கள் கேட்குறது ஃபஸ்ட்டு பண்ணி கொடுங்க. ஜஸ்ட் கரண்ட், எங்களுக்கு கரண்ட் ஃபஸ்ட்டு கொடுங்க, அதுக்கப்புறம் நீங்கள் 1 by 1 ப்ராசஸ் பண்ணி. குழந்தைங்கள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க சார். கரண்ட் இல்லாதவங்க ஒவ்வொரு வீட்டிலும் தெருவில் மழை சீசனில் போய் தெருவில் எப்படிங்க சார் ஹோம்ஒர்க் எழுதுவாங்க? இப்போ 10th 12th எக்ஸாம் வந்துடுச்சுங்க சார். CBSE படிக்கிறாங்க, எல்லாத்தையுமே 1 by 1 எல்லாமே கரண்ட் தாங்க சார். கரண்ட் இருந்தால் தாங்க சார் குழந்தைங்க ஃபியூச்சர்ஸு. அது கூட இல்லைங்க சார். நாங்கள் கேட்குறது கரண்ட் நீங்கள் பண்ணி கொடுங்களேன். எல்லாருமே வருவாங்க சார், பார்ப்பாங்க. நாங்களும் முடிஞ்ச அளவுக்கு எல்லாருமே பண்ணியாச்சுங்க. கேளுங்க, உங்கள் வக்கீல் சார் வச்சு கூப்பிட்டு எல்லாருமே 1 by 1 பண்ணிட்டு தாங்க சார். நாங்கள் எதுவுமே வரலைங்க சார். யார் எல்லாருமே வருவாங்க, பண்ணுறோம் தான் சொல்கிறாங்க. இன்னும் வரை எங்களுக்கு எதுவுமே பண்ணலைங்க சார்.
தற்போது இது குறித்து பேசுவதற்காக இந்த பகுதியில் சேர்ந்து இருக்காங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். வணக்கம். குறிப்பாக நீங்கள் தாசில்தாரில் போய் சந்தித்து பேசுனீங்க, என்ன சொன்னாங்க அவங்க? ஏன்னா குறிப்பிட்ட காலங்களில் அவங்கள அமைச்சரன்னு சொல்லி கிட்டத்தட்ட ஒரு 12 வீடு கொடுத்துருக்காங்க, மீதி 13-14 வீடு கொடுக்கல, என்ன சொல்கிறாங்க? விரைவில் வந்து நடவடிக்கை எடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த பகுதியில் நாங்கள் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் இருக்காருங்க, அவர்கிட்ட பேசிடலாங்க. குறிப்பாக இந்த பகுதியை சேர்ந்த சட்டமன்ற உறுப்பினர், கிணத்துக்கடை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தாமூரன் அவரிடம் வந்திருக்கிறார், அவர்கிட்ட கேட்கலாம். சார் வணக்கம். இது பெரிய ஒரு அரசியல் காரணங்களாக சொல்லப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட இந்த பகுதியில் ஒரு வனப்பகுதியை ஒட்டிய பகுதி. இந்த பகுதியில் நீண்ட காலமாக இந்த காலத்தில் மின்சார வசதி இல்லாமல் கூட இருக்கக்கூடிய நிலை என்பது மிகப்பெரிய ஒரு அவலமான நிலையாக இருக்குது. இது எப்படி பார்க்குறீங்க? ஒரு தொகுதி எம்எல்ஏவாக இது எப்படி பார்க்குறீங்க சார்? சார், இது ஏற்கனவே நான் மாவட்ட ஆட்சித்தலைவரோட கவனத்துக்கு கொண்டு போய் நாங்கள் பெட்டிஷன் கொடுத்து அவர் கீழே அனுப்பிச்சி விட்டார், தாசில்தார் அனுப்பிச்சி விட்டாங்க. அப்புறம் அவங்க கவனிக்காவையும் போட்டாங்க. இப்போவும் கூட ஒரு 2 நிமிஷம் முன்னால் தாசில்தார்கிட்ட பேசினேன், நேற்றுக்கு பேசின உட்பட நான் இவர் விஓ விட்டு அதெல்லாம் பார்த்துருக்குது, கணக்கெடுக்கிறேன், எல்லாம் முடிக்கலாமுங்க, எங்களுக்கு இந்த எஸ்ஆர்ஐ பிரச்சனை இருக்கிறனால அதை பார்த்துட்ருக்குறேன் அப்படின்னாங்க. இது அவசரம்ங்க, ஏன்னா ரொம்ப நாளது கோரிக்கை, இப்படியே ஒவ்வொருத்தர் பதில் சொல்லிகிட்டே இருக்கீங்க, செய்ய மாட்டேங்கிறீங்க, அதனால் உடனே செஞ்சு கொடுக்கணும்னு சொன்னேன். இப்போ பேசுகிறேன், எப்படியாவது இன்றைக்கி அனுப்புகிறேன், ஆரை அனுப்பி பார்க்குறேன் அப்படின்னாரு. பார்த்தா பத்தாதுங்க, ஒன்றா பட்டா கொடுங்க அல்லது லைட் போடுறதுக்கு ஒரு சர்டிஃபிகேட் கொடுங்க அப்படின்னா கண்டிப்பாக கொடுக்குறேன்ட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு நடக்கும்னு தெரியாது. குறிப்பிட்ட ஒரு 26 வீடுகளில் 12 வீடு கொடுத்துட்டாங்க, மீதி 14 வீடு கொடுக்காம தாமதம் ஏன் ஏற்படுது? அது தெரியல, தான் அரசியல் காரணமாக இருக்கலாம். அது சொல்கிறாங்க, அரசியல் காரணத்தில் பொறுத்தளவுக்கு அரசு எப்படி யாருக்கு பட்டா கொடுக்கலாம்னு ஒரு வரைமுறை வச்சுருக்கு. அது வரைமுறைக்கு உட்பட்டவங்க தான். வேறு இடத்துல இவங்களுக்கு எதுவும் பட்டா கிடையாது, எதுவுமே கிடையாது, வாழ்வாதாரம் இல்லை, எல்லாம் டெய்லி லேபர்ஸ் வேலைக்கு போனால் தான் அவங்க சாப்பிட்ற சூழ்நிலை இருக்குது. இதெல்லாமே எடுத்து சொல்லியிருக்கிறோம். ஏற்கனவே இவங்களுக்கு கூட்டு போய் மாவட்ட ஆட்சித்தலைவர்கிட்ட சொல்லி அவர் கீழே அனுப்பிச்சு இவர் விசாரித்து லேட் பண்ணிகிட்ருக்காங்க. அது ஏதாச்சும் அரசியல் காரணமாக தான் இருக்கலாம். இப்போ நான் பேசும்போது கூட சொன்னேன், நீங்கள் உடனே கொடுங்க, அவங்க எல்லாம் உண்ணாவிரதம் இருக்காங்க, இதனால் ஒரு பிரச்சனை ஏற்படக்கூடாது இந்த நேரத்தில் அப்படின்னா. சரி, கண்டிப்பாக இன்றைக்கி நான் ஆரை அனுப்புகிறேன். எஸ்ஐஆர் பிரச்சனையில் தான் கொஞ்சம் லேட் ஆகினார், அது பார்க்க வேண்டாம், ரொம்ப நாள் ஆகி போச்சுன்னா இன்றைக்கி ஆரை அனுப்பி பார்த்துட்டு பார்க்குறனாரு. இன்றைக்கி பார்த்தோடு ஒன்றா உடனே பட்டா அல்லது இவங்களுக்கு லைட் வசதிக்காக ஒரு சர்டிஃபிகேட், நோ அப்ஜெக்ஷன் கொடுத்துட்டா இபிஎல் சர்டிஃபிகேட் வாங்கிக்கலாம், அதை கொடுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சரின்னு சொல்லியிருக்காருங்க. பார்க்கலாம், ஒரு 2 நாள் வெயிட் பண்ணி பார்த்து அப்புறம் அதுக்கு தகுந்த மாதிரி. குறிப்பாக இவங்க சொல்வது போல் இந்த பகுதி மக்கள் ஒரு பக்கம் ஒரு சொல்கிறது என்னென்னா, இந்த காலகட்டங்களில் மின் இணைப்பு இல்லாமல் நாங்கள் எவ்வளோ குழந்தைகளை வச்சுட்டு எவ்வளோ கஷ்டமாக இருக்குன்ற விஷயத்தை அவங்க பதிவு பண்ணுறாங்க. மறுபக்கம் இந்த தொகுதியில் ஒரு எம்எல்ஏ சொல்லியும் கூட அதிகாரிகள் அலட்சியமாக பதில் சொல்வது என்பது இன்னொரு புறமாக இருக்கிறது. எனவே இதெல்லாம் கருத்தில் கொண்டு ஒரு மட்டும் இல்லாமல் வரக்கூடிய இன்னும் காலங்களில் பருவநிலை மாற்றங்கள் அடிக்கடி வந்துட்டு இருக்க சூழலில் வனப்பகுதி ஒட்டியக்கூடிய வசிக்கக்கூடிய இந்த மக்களுக்கு உடனடியாக அதிகாரிகள் விரைந்து மின் இணைப்பு வழங்க வேண்டும் என்பது இப்போது மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. மின் இணைப்பு வழங்க கோரி கோவை மயிலம்பாறை மக்கள் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இது குறித்த முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி பிரசாந்த்.